அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பெரிய அளவுல பேசப்படக்கூடிய இன்னைக்கு சேலம் மேட்ரு. இன்னைக்கு அந்த மேட்ரு என்னன்றதே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எடுத்து உருட்டிட்டு இருக்காங்க. அவர் யார்? அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் தமிழக வெற்றி கழகத்துல தன்னை எப்படி இணைச்சுக்கிட்டார்? அப்படின்றத பத்தி முழுசா பேசிருவோம். அதுக்கப்புறம் நம்ம மேல விழுந்திருக்க பழிய நம்ம தொடச்சுக்குவோம். அவர் சாதாரணமா ஒரு பெட்டி கடை வச்சு நடத்தக்கூடியவர். பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டு பல வழக்குகள அவர் கையில வச்சிருக்கவர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களா அவர் திமுகவுல தன்னை பயணிச்சுக்கிட்டு இருக்கவர் தான். உள்ளூர்வாசி, உள்ளூர் மக்கள் சொன்ன கருத்து. அவர் இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால தான் தமிழக வெற்றி கழகத்துல ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி உறுப்பினர் கார்டு எடுத்துருக்காரு. எல்லாருமே எடுத்துக்கலாம். உறுப்பினர் கார்டு வச்சிருக்க அனைவருமே தமிழக வெற்றி கழகம் தான். அதுல எந்த விதமான நேர்மறையான கருத்துக்கள் வரவே வராது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா குற்றம் செஞ்சா எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம் அப்படின்றது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களின் வாக்குறுதி, வாக்கு. அதுவும் பெண்களுக்கு ஒரு குற்றம் என்றால் இழைக்கப்படுகிறது என்றால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். உடனடியாக அவர் உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லாத ஒரு நபர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக தீய சக்தியில் பயணித்த ஒரு நபர் தான். அவர் லோக்கலில் தவணைக்கு கொடுத்து வாங்குறவர். மகளிர் குழு அமைத்து அவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடியவர். அந்த ஒரு இயலாமையை பயன்படுத்தி அந்த பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டு இன்னைக்கு ஆபாச வீடியோக்களால் சிறை செல்ல போறார், சிறை சென்றுட்டார் அப்படின்னு நம்ம உறுதிப்பட சொல்லலாம். அவருக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ திருமா அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது எதனால அப்படின்னு பார்க்கணும். அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரியா, இல்லை நீங்கள் சொல்கிறது அது சரியாக இருக்குமா அப்படின்றத பார்த்து உங்களோட கமெண்ட்டில் எது சரியாக வருதோ அதை எடுத்து ஒரு வீடியோவே போடுவோம். இப்போ வருகின்ற 22ஆம் தேதி, 22ஆ 18ஆ தெரியலையே, வருகின்ற 18ஆம் தேதி சட்டசபை கூடுதுங்க. அந்த சட்டசபையில் வெள்ளை அறிக்கை அறிவிக்க போகிறார் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. வாக்குறுதிகளில் ஒன்றொன்றையும் நிறைவேற்றிட்டு வராரு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சட்டசபையில் வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட்டால் நாங்கள் எங்களது ஆதரவை விலக்கிக் கொள்வோம். மந்திரி சபை அதாவது எங்களுக்கு கொடுத்துருக்க அமைச்சர் பதவியும் விலக்கிக்குவோன்னு இருக்காரு. அசிங்கமா இல்லையானே? அண்ணே, இது சொல்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? தன்னோட இனத்துக்காக நான் மிகப்பெரிய அளவில் பேசக்கூடியவன் சொல்லக்கூடிய நீங்கள் செய்கிற இந்த செயல் சிறப்பானதா? இன்னைக்கு உங்கள் குரல், உங்கள் கட்சியின் சார்பாக அந்த துவண்டு கிடந்த மக்களுக்கான ஒரு குரலாக இன்னைக்கு வன்னியரசனை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் நாங்கள் இன்னொன்று சொல்ல போகிறோம். அதை வன்னியரசனை சொல்லட்டும். இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க. இன்னைக்கு அவர் அந்த மக்களுக்கான ஒரு தலைவனாக தன்னை முன்னிறுத்தி செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அனைவருக்குமான ஒரு தலைவராக அவர் தன்னை வெளிக்காட்டிட்டு வராரு. வன்னியரசனுக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் கூட அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லையே அப்படின்ற வருத்தம் எங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எங்களை மிரட்டி பார்க்காதீங்க. மொத்தத்தில் ஆட்சியை கலைச்சிட்டு 230 கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். அவ்வளவு பேரும் ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு அந்த தலைகுனிந்து நடந்த ஒரு சமூகத்தை தலை நிமிர்ந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிற நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை போற்றுங்க, புகழுங்க, தூத்தாதீங்க. புகழ்ந்து பாட மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, இகழ்ந்து பேசாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது. நீங்கள் இந்த புலி வருதுன்ற பூச்சாண்டிலாம் இன்னைக்கு காட்டாதீங்க. 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. 5+2 5 தொகுதி அப்படிங்கிறது 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரிசைன் பண்ணிட்டு போனது. 1 நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா திருச்சியில் ரிசைன் பண்ணது 5 தொகுதி. 2 தொகுதி நமது மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் 2 தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சி விட்டு வெளியில் வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். திருமா அவர்களின் மிரட்டல் என்பது இது ஒன்றுதான். அதை விட இன்னொன்று பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி நம்மளோட இருக்காங்க அப்படின்னு நினச்சிருந்தோம்ல, அவங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு கூட்டணி மட்டும்தாங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ராகுல் ஐயா சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதை சொன்ன உடனேயே திருமா அவர்கள் ரிவர்ஸ் போகிறாரு. இவர் மத்தியில் இனிமேல் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக தான் இருக்க போகுது அப்படின்னு வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. தலைவர் கூப்பிட்டு ஒப்பாரி வச்சிருப்பாரு. திமுக தலைவருங்க, நம்ம தலைவர் இல்லை. நம்ம தலைவர் எவனுக்குமே அடிபணியவும் மாட்டார், அடங்கி போகவும் மாட்டார். சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. டெல்லியே இன்னைக்கு மிரளும்படியான தன்னோட ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்கள், ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே வேணாம், மாண்புமிகு நம்ம பாரத பிரதமருக்கு புரியும்படியான மொழியிலே பேசிட்டு வந்திருக்காரு. சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. தரமான சம்பவம். அதை விட கர்நாடகாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. கர்நாடகாவில் பேசியிருக்க. அங்கே போனாக்க பெரும்பகுதி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் பெரிய தலைவர், நான் போகிறேன் கர்நாடகாவுக்கு. அதே மாதிரி போகிறதுக்கு முன்னால் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போனோம். அங்கே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணா சொன்ன மாதிரி டெல்லியில் பிரதமர் முன்னால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் முன்னால் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு நீ தைரியமான அரசியல்வாதி கர்நாடகாவுக்குள்ளே போயிட்டு வந்துடுவியான்னு பார்ப்போம். போக முடியாதுல்ல. ஆனால் அதை சொல்லிட்டு எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா கர்நாடகாவுக்குள்ளே போயிருக்காரு.
கர்நாடகாவில் போய் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்கள் ஆத்தா ஈஸ்வரி தாயை வணங்கி இருக்காரு. அந்த வெற்றி தீய சக்தியில் அழிஞ்சு போகணுன்ற அந்த ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அம்மன்ட்ட அங்கேருந்து வந்திருக்காரு. ஒரு சில இடங்களில் கருப்பு கொடி காட்டப்பட்டாலும் ஆர்ப்பரிக்கும் கூட்டம் அப்படின்றத விட ஏதோ கர்நாடகாவிலும் நமது தமிழக வெற்றி கழகம் கால் பதித்து விட்டதோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஆமாங்க, மிகப்பெரிய வரவேற்பு. நமது தமிழக வெற்றி கழகம் கர்நாடகாவில் கால் ஊன்றும் நாள் வெகு விரைவில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கர்நாடகாவில் விவசாயிகளுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு அணையும் கட்ட முடியாது. தயவு செஞ்சு விவசாயிகள் இவங்க சொல்கிற பொய் புரட்டுகளை நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்கான கட்சியாக இருக்கும், உங்களுக்கான தலைவராக இருப்பார், உங்களுக்கு வேண்டியதை அவங்க செய்வாங்க. தயவு செஞ்சு இவர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நேற்று சோப்பு செந்தில் என்று இதுவரையிலும் நாம் அன்போடு அண்டாவாயன் என்று அழைக்கப்பட்ட அண்டா செந்தில் அவர்களை இனிமேல் இன்று முதல் அவரை சோப்பு செந்தில் என்று அழைப்போம் என்று அன்புடன் கோரிக்கை வைக்கின்றேன். என்னடா திடீர்னு சோப்பு செந்தில்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? நேற்று போட்டாமல் பாருங்க சோப்பு, அப்படி முன்னாள் முதலமைச்சர் குளிர போட்டிருக்கான். ஏய் உன் வாயா அது என்னையா? நீ சொல்கிறப்பெல்லாம் பொய்ன்னு தெரியுது. உன் பொய்க்கு ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்லு. ஒரு முன்னாள் பத்திரிகையாளருன்ற நீ இப்போவும் போய் உக்காந்தீங்கன்னா நான் திமுகவோட செம்புன்னு போட்டுட்டு உட்கார மாட்டேங்கிற. நான் ஏதோ ஒரு வாதி, நான் நடுநிலையாளர், பத்திரிகையாளர், அதுக்கெல்லாம் உனக்கு அருகதையே கிடையாது. நீ திமுகவின் செம்பு அப்படின்னு போட்டு சோப்பு செந்தில் அவர்களே நீங்கள் பேசுங்க. அதை தவிர விட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் பேசாதீங்க. திமுகவில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பயம் வந்துருச்சு. ஒருவேளை எலெக்ஷனை கலைச்சிட்டு திருப்பி வச்சுட்டாங்கன்னா இருக்கிற 53 போயிருமோ அப்படின்ற பயம் தலைவருக்கு வந்துருச்சு. அவர் திருச்சி தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இல்லைங்க, அவருக்கு வேறொரு தொகுதியை ஏற்பாடு பண்ணி நம்ம முன்னாள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஒரு தொகுதியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த தொகுதியில் நீங்கள் நின்னீங்கன்னா தென் மாவட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது, நீங்கள் அந்த தொகுதியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், டெபாசிட் இழக்க விடலைன்னா நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தைக்காரங்க கிடையாது. புதுசாக சேர்கிற கட்சிக்காரங்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. புதுசாக சேர்ந்துக்கிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்வாதிகளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் தலைவனுக்கு ஒரு இழுக்கான செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை எடுத்து கட்டி பேசுவோம். கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு போட்டு காமிச்சிருவோம். நீங்கள் ஊழல் செய்யுங்க, எது வேணால் செய்யுங்க, ஆனால் கட்சிக்கு வெளியிலேருந்து செய்யுங்க. உள்ளே இருந்து கட்சிக்கு ஒரு தீங்கிழைக்கும்படியான ஒரு செயலை செஞ்சிங்கன்னா தட்டி கேட்போம், சுட்டி பேசுவோம், தலைவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் பல பேர் ஏரியாவுக்குள்ளே போக மாட்டேங்கிறீங்க, மக்களை சந்திக்கலைன்ற ஒரு பேர் வந்துட்டுருக்கு. கமெண்ட் பாக்ஸ்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எம்எல்ஏக்கள் போய் பாருங்கள். அந்த மக்களை எதிர்கட்சிக்காரங்க யாருமே பார்க்கல, அவங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மக்கள் நம்ம தான் போய் பார்க்கணும். இன்றைக்கி அமைச்சர்கள் பூரா ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் பார்த்துட்ருக்காங்க. பிரபு அண்ணாலாம் பார்த்துக்கோங்க, அவ்வளோ சிறப்பாக செயல்படுறாரு. இன்றைக்கி கூட அங்கன்வாடியில் போய் அங்கே இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. நடக்கிற ஊழல்களை நெஞ்சுரம் கொண்டு தட்டி கேட்குறாரு. அப்படி ஒரு எம்எல்ஏக்களாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க தயவு செஞ்சு மாறுங்க, போய் மக்களை சந்திங்க, தலைவருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்க. இனி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா விஷயங்களை கொண்டுட்டு வரேன், பேசுவோம். உங்களுக்கும் உங்கள் தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை எடுத்து அங்கே நடக்கும் தவறுகளை சுட்டி காமிப்போம். தயவு செஞ்சு நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.